ஓகே பிள்ளைகள் வணக்கம். வெயிட் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஷேர் பண்ணி நான் இருக்கு கோர்ஸுக்கு ஒரு கால் பண்ணிட்டு வரேன். ஓகே சார், கோர்ஸுக்கு மாற்றிடுங்க. ஓகே பிள்ளைகள் வணக்கம். கதைக்கிற ஒழுங்கு தான் என்ன இருக்கும். விளங்குதா பிள்ளைகள் கதைக்கிற? ஓகே, நான் போன கிளாஸில் உங்கள்கிட்ட கேட்டான் பிள்ளைகள்கிட்ட நாங்கள் பாஸ்ட் பேப்பரும் தியரியும் கலந்து குயிக்காக ரிவிஷன் மாதிரி பார்க்க சொல்லி கேட்டிருந்தீர்கள். சொன்னீங்கள், நான் கேட்டபோது நீங்கள் சொன்னீங்கள். அதை வச்சுக்கூட நாங்கள் ரிவிஷன் பார்த்துட்டு பட வேண்டும். பாஸ்ட் பேப்பர்களே ரிவிஷன் நான் உங்களுக்கு நோட்ஸ் எழுதுறதுக்கு டைம் தர மாட்டேன். நான் விளங்கப்படுத்திட்டு போறேன். தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டா அல்லது அல்லது நாங்கள் பிடிஎஃப் தரக்கூடிய ஷேர் பண்ணக்கூடியதுக்கு ஷேர் பண்ணுவோம். அந்த பிடிஎஃப் நீங்க வச்சும் படிச்சு கொள்ளலாம். சரியா? ஷுவரா ஷேராமா இல்லைன்னு தெரியாது. தேவையான விஷயத்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொள்ளுங்க. சரியா? ஓகே, போன கிளாஸ் இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் விஷயம் பார்த்து நாங்கள் அதுல கடத்தி, காவலி, குறை கடத்தி பார்த்து நாங்கள். கடத்தி என்றா என்ன, காவலி என்றா என்ன, குறை கடத்தி என்றா என்ன. இந்த குறை கடத்தியை நாங்கள் வகைப்படுத்தினாங்க. உள்ளூட்டு குறை கடத்தி, வெளியீட்டு குறை கடத்தி. ரெண்டாவது, இந்த உள்ளூட்டு குறை கடத்திக்குள்ள சிலிக்கன், ஜெர்மானியம் ஒன்று இருக்கின்றது. அதே மாதிரி வெளியீட்டு குறை கடத்திக்குள்ள பி குறைடத்தி, என் குறைடத்தி என்று இருக்கான்னு சொல்லி பார்த்து நாங்கள். அது ஞாபகம் இருக்கா? அது பார்த்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கா? ஓகே, இதுல பழைய ஆள்தா மெசேஜ் போடுறீங்க. மிச்சாக்கள் மறுக்கா போடுங்க. புதுசாக ஜாயின் ஆனாக்களும் உங்களை விலங்குகளை கொள்ளையில என்ன நீங்க நினைக்கலாம், பயம் இல்லாம கேட்கலாம். விளையாட்டு இது நிறைய பார்த்து தான் கொஞ்சம் முன்னுக்கு வரும். இப்போ நாங்கள் பட வேண்டும், மூவாஜிக்குள்ள போயிடுவோம். திரும்ப பார்க்குறாலும் நல்லது தானே. இதெல்லாம் எக்ஸாம் பேஜுக்கான கணக்குகள் பாஸ் பேப்பர். இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தமாக பார்ப்பேன். 24க்கான வகுப்புல ஜாயின் ஆகிறார்கள். 23லேருந்து 24க்குள்ள ஜாயின் ஆகிறார்கள். கொஞ்சம் மெதுவாக போவோம். அதுலேயும் கணக்கள் பார்ப்போம். ஆனால் அது தியரியோட சேர்ந்து மெதுவாக போகிறபடியால் அதை விட இதில் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நேற்றைய நாங்கள் இந்த இருவாயின் முச்சாரிகை, பிச்சாரிகை, அதன் அழுத்தம், மின்னோட்டம், அதுக்கான விரைவு என்ன மாதிரி வரும். அதே டைம்ல பி குறைடத்தி என்னென்று உருவாகுது, என் குறைடத்தி என்னென்று உருவாகுன்ற விஷயங்கள் எல்லாம், பிஎன் சந்தி என்றால் என்ன, பெரிதாக்க பிரசம் என்றால் என்ன, தடுப்பழுத்தம் என்றால் என்ன, உடைவழுத்தம் என்றால் என்னென்ன விஷயம் எல்லாம் தெளிவா பார்த்துட்டோம். யாருக்கா திரும்ப சொல்லணும்னா தயவு செய்து சொல்லுங்க குயிக்கா.
யாருக்கா திரும்ப சொல்லணுமா? ஓகே. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா லபன், இந்த இருவாயின் வகைகள் நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோமா? இந்த முன்னுக்கு பார்த்த எனக்கு ஞாபகத்துல இருக்கு. இருவாயின் வகைகள் பார்த்தோமா? போன கிளாஸ் ஜாயின் பிள்ளைகள் நீங்களாம் சொல்லணும், எனக்கு தெரியாது என்ன பேச்சு என்றால். ஒரே விஷயம், பல பேட்சுக்கு போவோம். அப்ப எந்த பேட்சுக்கு என்ன படிப்பிச்சோம்ன்றது நினைவில் இருக்காது. கிளாஸ்ல இருக்கிறார்கள் இருக்கா சொல்லுங்க. ஓகே. நீங்க ஒருத்தர் சொல்றீர்கள் இல்ல, டொனால்டு போன கிளாஸ் லீவ் ஆகிட்டார் இடையில, அப்ப ஞாபகத்தில் இருக்காது. மிச்சாக்கள் சொல்லலாம், சட்டில் தானே ஒர்க்கா சொல்லலாம். இருவாயின வகைகள் பார்த்துட்டோமா இல்லையாண்டு. Okay. இருவாயி பார்த்தீங்கன்றால் அதுல குறியீடு வடிவம். இப்ப எங்களுக்கு ப்ராக்டிக்கலா நாங்க பார்க்கக்குள்ள இந்த வடிவங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதே கணக்கு ரீதியா போவைக்குள்ள கேள்விகள்ல குறியீடு எம்சிக்யூகள் வரைக்குள்ள இந்த குறியீடுகள் பார்க்கணும். இது இருவாயின வகைகள், இது குறியீடு, இது வடிவம். சரியா? ஓகே. அடுத்தது அடுத்தது மூவாஜி என்ற நோட்ஸ் போகுது. அதுக்கிடையில சின்ன சின்ன கேள்விகள் ஒரு பார்த்துட்டு வருவோம். இந்த படிச்ச இருவாயும் சீராக்கு சுற்றுல. ஓகே. இப்ப இந்த இருவாயின் பயன்பாடுன்னு பார்த்தா என்னென்ன என்னென்ன படிச்ச நாங்கள்? இருவாயு என்னத்துக்கு பயன்படுத்த போறோம்? ஆடலோட்டத்தினை நேரேற்றமாக்குவதற்கு இந்த இருவாய்களை பயன்படுத்துறோம். அப்படி பயன்படுத்தக்குள்ள இதான கண்ட ஒரு ஆடலோட்ட சைனடை. ஆடலோட்ட சைனடை. ஓகே. ஆடலோட்ட சைனடை. இந்த சைனடையை நாங்க என்ன செய்ய போறோம்? நேர் துடிப்புள்ள முழு இலையாக மாத்துறதுக்கு, அதே மாதிரி அரை இலையாக மாத்துறதுக்கு, ஒப்பமாக்கப்பட்ட டிசி இலையாக மாற்றுவதற்கு நாங்க என்ன செய்யறோம்? சீராக்கல் சுற்றுகளை அமைக்க வேண்டியிருக்கு. அப்ப சீராக்கு சுற்றை நாங்கள் சேக்கிட்டுல கொத்தி அதை நாங்கள் அலைவு காட்டில பொருத்தி அலைவு வடிவத்தை அவதானிக்கக்கூடிய மையம் இருக்கணும். அதே டைம்ல அதே டைம்ல எங்களுக்கு இந்த முழு அலை அரை அலை சீராக்கத்துல என்ன மாதிரி சர்க்கிட்டுகள்ல கேள்வி வரும், எப்படி கேள்விகள் வரும். அதாவது படத்தை கீற சொல்லி கேட்கலாம், அதே டைம்ல இதன் செயற்பாடு சொல்லி கேட்கலாம். இதுல என் கொள்ளலை வினைக்கலாம், இருவாயை நாங்க மாத்தி போட்டால தூக்கினா என்ன நடக்கும் என்ற விஷயங்கள்லாம் கேள்வியில கேட்கலாம். அப்ப இது பார்த்தீங்கன்றால் ஒரு அரை அலை சீராக்கம். இந்த நான் இதுல ரவுண்ட் பண்ற பகுதிக்கு என்ன பெயர்? குறியீட்டின் படி இதுக்கு என்ன பெயர்? சொல்லுங்க. இந்த ரவுண்ட் பண்ணி இருக்கிற எக்ஸ் என்ற படத்துக்கு என்ன பெயர்? பழையாக்களும் சொல்லலாம். இது என்னது? நிலை மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, வெரி குட். இதை சொல்ல போறோம் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்றால் எங்களுக்கு என்ன தொழிலை செய்ய போகுது? நீங்களும் மைக்கோன் பண்ணலாம் பிள்ளைகள், மைக்கோன் பண்ணி சொல்லலாம். கட்டாயப்படுத்த மாட்டேன்னு சொன்னால் என்னும் வகுப்புல எனக்கு படிப்பிக்க விருப்பமா இருக்கும். ஸ்டெப் அப் பண்றதுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணாதா? ஸ்டெப் பண்ணு, ஸ்டெப் அப் பண்ணு போட்டிருக்க, ஸ்டெப் டவுன் பண்ணாதா? ஓகே. படி கூட்டுதல், படி குறைத்தல், ஸ்டெப் டவுன் ஸ்டெப் அப்புக்கு இந்த நிலை மாற்றி பயன்படுத்தலாம். இந்த நிலை மாற்றில
எங்களுக்கு சுற்றுக்கள எண்ணிக்கையும் மின்னோட்டமும் மின்னழுத்தமும் தர்ற பட்சத்துல நாங்கள் இதுக்கான அதாவது 2 தந்து அல்லது 3 தரவை தந்து போட்டு ஒன்று சுற்று எண்ணிக்கை அல்லது மின்னோட்டம் ஏதாவது கேட்டால் செய்யலுமா? ஓகே, இப்ப இத நான் இந்த ஓகே இப்போ அப்படி ஒரு நிலை மாற்றி இருக்கு. சரியா? இப்படி ஒரு நிலை மாற்றி இருக்கு. இந்த நிலை மாற்றில இதை சொல்றேன் ஏ அண்டு, இதை சொல்றேன் பி அண்டு. அப்ப அந்த ஏ என்ற சுட்ட என்னன்னு சொல்லுவோம், பி என்ற சுட்ட என்னன்னு சொல்லுவோம் நிலை மாற்றில? ஏ என்ற சுற்று வந்து முதன்மை சுற்று, பி என்ற சுற்று வந்து துணை சுற்று சார். ஓகே, வெரி குட். ஏ என்றது முதன்மை சுற்று, பி என்ற துணை சுற்று. இந்த முதன்மை சுற்றுக்கும் துணை சுற்றுக்கும் இடையிலான அழுத்த மாற்றத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் நாங்க என்ன செய்யறோம், படிக்குறை படிக்கூட்டு படிக்கூட்டு படிக்குறை ரெண்டு நிலை மாற்றிகளை பயன்படுத்துறோம். ஆனா நாங்கள் இதுல பயன்படுத்துற நிலை மாற்றிகள் இந்த ரெண்டும் தானே நாங்க பயன்படுத்துறோம். நிலை மாற்றி கண்டு இவங்களுக்கான வகை இருக்குத்தானே. அந்த நிலை லட்சிய மாற்றில நிலை மாற்றி சார். விலங்குல லட்சிய நிலை மாற்றி சார். மாற்றி அதோட நிலை மாற்றி வேற. அழுத்த பிரிப்பு நிலை மாற்றி. ஓகே, அடுத்த பிரிவு நிலை மாற்று. ஓகே, வெரி குட். அப்ப நிலை மாற்றிகள் நாங்கள் பார்த்தீங்க என்றால் பல வகையான நிலை மாற்றிகளை படிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு நிலை மாற்றிகளும் ஒவ்வொரு தேவைகளுக்கான நாங்கள் என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். சரியா? ஓகே, அப்ப அதில் நிலை மாற்றிகள் நாங்கள் டாபிக் வரைக்குள்ள பார்ப்போம். இப்ப இப்ப இந்த முதன்மை சொல்லுக்கும் துணை சொல்லுக்கும் இடையிலான எங்களுக்கு அழுத்தம் மற்றது மின்னோட்டம் சுற்றின எண்ணிக்கை அதை வச்சுக்கொண்டு ஒரு சமன்பாடு உருவாக்கலாம். அந்த சமன்பாடு சொல்ல முடியுமா? சொல்ல இல்லாத சட்டில போடுங்க. சார் என்பி இன் கீழ் என்எஸ் சமன் ஆ, விபி இன் கீழ் விஎஸ் சமன். ஓகே. NS என்பிங்கள் NS7 விபி இன் கீழ் விஎஸ். VS. ஓகே, அப்ப ஐஎஸ்சி ஓகே, வெரி குட். அதான் கேட்டேன். ஓகே, சொல்லுங்க. ஐஎஸ்சி இன் கீழ் ஐபி சார். ஓகே, அங்க மட்டும் என்ன செய்தால் மாறுபடுது. அங்க மட்டும் என்ன செய்யப்போதீங்க, மாறுபடுது. சரியா? அங்க மட்டும் மாறுபடுது. ஓகே, இப்ப இதுல ஏதாவது ஒன்றுண்ட அல்லது சாரி ஏதாவது மூன்றுண்ட வருமானத்தை தந்துட்டு ஒன்றை காண சொன்னால் உங்களால காண தெரியும். நான் இப்ப என்பி NSVP அந்த போட்டு விஎஸ் காண சொல்லுவாங்க. இப்ப வந்து விஎஸ் கண்டா பிறகு அல்லது இந்த மூன்றையும் தந்து போட்டு ஐபிஏ காண சொன்னா விஎஸ் கண்டு போட்டு இப்ப வந்து ஐபிஏ காணணும். ஏதோ ஒரு வழிமுறை மூலம் நாங்கள் தெரியாத ஒன்றை காணணும். சரியா? அது எழுந்தானே. ஓ சார். ஓகே, வெரி குட். சரி, ஓகே. இப்ப நாங்கள் இதுல என்ன பாடப்பரப்புன்றதோ அதுக்குள்ள வருவோம். இது மேலதிகமா பார்த்த விடயம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. எம்சிக்கள் இருப்பாங்க. சில நேரம் இதுல ஒரு கணக்கு காணைக்குள்ளேயே இந்த சீராக்களும் கணக்கு போடலாம். இதுல சுற்று எண்ணிக்கை இந்த அளவு, இதுல இருந்து ஒரு டயோட் ஒன்று போகுது. டயோட் ஒன்று போவைக்குள்ள சுமைக்கு போறதுக்கான அலை வடிவத்துக்கு சொல்லி சொல்லலாம். இப்ப அலையும் தெரியணும், வார அழுத்தமும் தெரியணும். வேணும் இங்க அழுத்தம் தந்தா என்ன அழுத்தத்துல இங்கால வரப்போகுதுன்றதை நாங்கள் குறித்து கொள்ள வேணும். சரியா? சரியா பிள்ளைகள்? ஓகே, இப்ப நாங்க முதல்ல இங்க இந்த அரையாளை சீராக்கத்துல என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். தெரியுமா பிள்ளைகளுக்கு அரையாளை சீராக்கத்துல என்ன விஷயம் நடக்குதுன்னு? பிள்ளைகள், இன்புட்டா விளங்குற முழு அலை வந்து சார் அங்க வந்து ஒரு நேர் பெருமானம் மற்றும் வந்து அலையா வந்து வருது சார். அப்படி இல்லைன்னா மறை பெருமானம் மற்றும் அலையா வருது சார். ஓகே. இப்ப
அரையடை சீராக்கத்துல மறைப்பெருமானம் மட்டும் அரையடையா வருமா இதுல? இப்ப வராது சார். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பழங்குறன் எங்களுக்கு ஆடலோட்டம் ஒன்று வழங்கப்படுது. இப்படி ஒரு ஆடலோட்டம் ஒன்று வழங்கப்படுது. அப்படி வழங்கக்குள்ள நாங்கள் இதுக்கு தான் முன்னுக்கு என்ன பார்த்தனாங்க என்றால் இருவாயின செயற்பாடு பார்த்தனாங்கள். இருவாயின செயற்பாடு என்னது பிள்ளைகள்? முச்சாரிகளை மட்டும் மின்னை கடத்த போகுது. என்ன முச்சாரிகளை மட்டும் தானே மின்ன கடத்தும் இருவாஜி. ஓகே, அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இந்த இருவாஜி ஒன்றுக்குள்ள இதுல நாங்கள் ஆடலோட்டத்தை வழங்கக்கூடிய ஒரு ஆடலோட்டத்தை வழங்கக்குள்ள இந்த நேர்பாதியால மட்டும் என்ன செய்ய போறா லோட்டுக்கு போகுது. அப்ப இங்க என்ன செய்யுதுன்றால் இந்த மேல் பாதி மட்டும் லோட்டுக்கு போகுது. சரி, அப்ப கீழ்பாதியால வராது. அப்போ விட்டு விட்டு தான் என்ன செய்ய போகுது. இதுல ஒரு எல்இடி வேல் பண்ண போட்ட மாதிரி இருந்தால் அங்க வர வெளிச்சம் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு நின்று நின்று வரப்போகுது. சரியா? அடுத்தது அதுக்கான கதோட்டுக்கு அது இருந்த அலை வடிவம் தான் இது. ஒரு ஆடலோட்டம் கொடுத்தா எங்களுக்கு மேல் பாதி மட்டும்தான் வரப்போகுது. சரியா? ஓகே, அடுத்தது இதுக்கான யூடியூப் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். யூடியூப் லிங்க்கள் இருக்கு, பார்க்கலாம். சரியா? ஓகே, அரையலைச்சீராக்கி அடுத்த முழு அலைச்சீராக்கி. ஓகே, நீங்கள் அப்போது ஒரு ஆள் சொன்னீங்க ஒரு அரையலைச்சீராக்கத்து, சரி ஒரு நிலைமாற்றி சொன்னீங்கள். அதான் இந்த நிலைமாற்றி. இந்த நிலைமாற்றிக்கு என்ன பேர்? மத்திய தொடுகை நிலைமாற்றி. மத்திய தொடுகை பயன்படுத்தப்பட்ட முழு அலை சீராக்கி. இந்த சர்க்கிட்டுக்கு பேர் மத்திய தொடுகை நிலைமாற்றி பயன்படுத்தப்பட்ட முழு அலை சீராக்கி. சரியா? இப்ப இந்த முழு அலை சீராக்கியில எங்களுக்கு 2 இருவாஜியை பயன்படுத்த போறோம். ஏபிசி என்ற 3 புள்ளி இருக்கு. இந்த ஏபிசி என்ற 3 புள்ளிக்குள்ளேயும் என்ன மாதிரி எங்களுக்கு அழுத்தம் வழங்க போறோம். இப்ப இது ஒரு படிவுரை நிலைமாற்றியை தான் கட்டாயம் பயன்படுத்த போறோம். இங்க 230 வோல்ட் போகுதென்றால் என்னது 230 வோல்ட் 230 வோல்ட் போப்பதென்றால் அந்த 230 வோல்ட் இங்கால போப்பது இங்கால போவைக்குள்ள இதுக்கும் இதுக்கும் இடையில 12 வோல்ட்டா வரப்போகுது. என்ன இதுக்கும் இதுக்கும் இடையில 12 வோல்ட்டா வரப்போகுது. அப்படி வரைக்குள்ள நான் சென்டர் பண்ணி எடுக்கக்குள்ள எங்களுக்கு ஏக்கும் சிக்கும் எவ்வளவு, அதே மாதிரி சிக்கும் பிக்கும் எவ்வளவு அழுத்தம்? சார் 12 வோல்டேஜ் அவுட்புட் சார். 12 வோல்டேஜ் படி குறைக்கப்படுது. இப்ப 230 வோல்ட் இன்புட் இருந்தால் 12 வோல்டேஜ் அவுட்புட்டா வருது. 6 வருது. இப்ப ஏக்கும் பிக்கும் பாத்தீங்கன்னா 12 என்றால் அது 2ஆ பிரிஞ்சுதான் மத்திய தொடர்களை மாற்றினா 2ஆ பிரியும். சரியா? ஓகே, அப்படி வரைக்குள்ள இதுல பாத்தீங்கன்னா என்ன அலை வர போகுதுன்றதான் எங்களுக்கு கேள்வி. அதுல நாங்க முக்கியமா என்ன செய்யணும்னா இதுல ஆடலோட்ட அலை கொடுக்கிறோம். ஆடலோட்டத்தின் அலை கொடுக்கப்பட்டது, அதாவது சீராக்கத்துக்கு கொடுக்கப்பட்டது 12 வோல்ட். சரியா? 12 வோல்ட் கொடுக்குறோம் சீராக்கத்துக்கு. அப்படி கொடுக்கக்குள்ள எங்களுக்கு அவுட்புட் என்ன வருவது? அந்த 12 வோல்ட்ல 6 வோல்ட் மட்டும்தான் என்ன செய்ய போது சீராக்கப்படுது. ஆனா சீராக்கப்படுக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுல ஒரு ஆடலோட்டம், அதே இது இங்க அலை மாறி அலை வடிவதுன்னா டைம் மாறி வரப்போகுது. இப்ப இங்க இப்படி வருது. அப்ப இந்த முதல் டைம் என்ன செய்ய போனா இந்த நேர்பாதி மட்டும் இங்க வரப்போகுது. இதால போவைக்குள்ள சரி, இதால போய் இப்படி லோட்டுக்கு போய் திரும்ப என்ன செய்ய போகுது இப்படி வருவது. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்றால் எங்களுக்கு இதால அடுத்த நேர்பாதி என்ன செய்ய போய் இந்த இருவாயி கால போய் இப்படி வந்து இப்படி லோடுகளை போகுது. சரியா? இதான் என்னது முழு அலை சீராக்கம். அதுல மத்திய தொடர் நிலை மாற்றி பயன்படுத்தின சீராக்கம். இதுல பாத்தீங்கன்னா
முழு அலையும் உருவாக்கப்படுது. ஆனா அழுத்தம் என்னவா இருக்கும்? 6 வோல்ட்டா இருக்கும். சரியா? சரி சார். ஓகே பிள்ளைகள், அடுத்தது போவோம். இதுக்கான அலைவு காட்டம், அலைவு காட்டிடாக ஆற்ற வளைவு. அடுத்தது முழு அலை சீராக்கி. இது முழு அலை சீராக்கி இடையில பாலை சீராக்கம். பாலை சீராக்கத்துல பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வார ஆடலோட்ட அலைன்ற முழு அழுத்தமும் இப்ப இதுல ஒரு 12 வோல்ட் இங்கே அவுட் ஆகுதுன்னா அந்த 12 வோல்ட் என்ன செய்தென்றால் அவ நேரோட்டமாக மாற்ற போகுது. அதுக்கான செல்லு இந்த மின்னோட்டம் இருவாய்களால செல்றது, அதே மாதிரி அந்த சர்க்கியூட் அமைக்கிறது. இதுல டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்றை போட்டு நாங்க என்னது படிகுறைக்கப்படுறது எல்லாமே எங்களுக்கு ஓயில், இதெல்லாம் பேசிக் ஓயில படிச்சிருப்போம். அதே நாங்க என்ன செய்ய போறோம்னா ப்ராக்டிக்கலாக செய்தது. ஓயிலையும் ப்ராக்டிக்கல் இருக்கு. இப்போ ஓயில் 9ஆம் ஆளே ப்ராக்டிக்கல் எல்லாம் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தமானது, எலக்ட்ரானிக் சம்பந்தமானது எல்லாம். அப்ப இந்த சீராக்கள் சுற்று நீங்க வீட்டுகளையும் 4 டயோட்டை வாங்கி போட்டு கொத்தி பார்த்து அதுல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இதுக்குள்ள ரேடியோட்டுகளை கலட்டி இங்க போட்டு பார்க்கலாம். நிறைய அதுவும் வாங்கலாம், வைக்கிறாங்க. சரியா? அப்ப D1க்கால வாரது இப்ப இங்க இதுல இலை வரைக்குள்ள D1க்கால வந்து லோடுக்கு போய் திரும்ப என்ன செய்ய போகுது என்றால் D2க்கால வந்து இப்படி ஒரு கரண்ட் போக போகுது. சரியா? அதாவது D1க்கு வந்து சுமைக்கு வந்து D2க்கு வந்து போகுது. பிள்ளைகள் ஸ்பீடா சொல்லிட்டு போறேன், விளங்குதா அல்லது கொஞ்சம் சிலவா சொல்லணுமா? சார். விளங்குது. கேர்ள்ஸ், பாய்ஸ், உங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனை சிலவா சொல்லணும் என்றால் மெசேஜ் வந்து போடுங்க. சொன்னீங்கன்னா சரி, இல்லாட்டி போடுங்க. இது பேசிக் விஷயம் தான், அதெல்லாம் ஸ்பீடா சொல்லிட்டு போறேன். எல்லாம் பேசிக் செய்யாம நான் கேள்வி செய்ய போய்க்கல. சில பேருக்கு பேசிக் தெரியாது என்றால் நான் ஒன்றும் செய்யல, அதில் அதுக்கு அடைத்தான். சரியா? இது முழு வேலை சீராக்கத்தின் ஒரு, அதாவது இதுல வார ஒரு நேரலையானது செல்லுன்ற பாதை. சரியா? அதே மாதிரி இங்க என்ன செய்ய போகுதுன்னா இங்க அடுத்த மறைப்பாதையால் என்ன மாதிரி போகுதுன்றால், அதாவது மறைப்பாதை மீன் இது வரைக்கும் அடுத்த டைம்ல இப்படி டைம் போய்க்கலாம். அடுத்த டைமுக்குள்ள என்ன செய்ய போகுதுன்னா இங்க நேர்பாதையால வரும். அந்த நேர்பாதையால் என்ன செய்ய போனால் இதால போய் வர பெரிய அளவு இதால போய் இதா இந்த D3 டயோடுக்கால போய் தடைக்கு வந்து அப்படி என்ன செய்ய போகுது, இங்க போகுது. சரியா? இதுதான் என்னது இந்த முழு அலை சீராக்கம். அதுக்கான அலை வடிவம் இப்படி வரப்போகுது. இப்ப இதுல அடுத்தது ஒப்பமாக்கி ஆக்க போறோம். அதாவது ஒப்பமாக்கி என்றால் என்னென்றால் இந்த ஆடலோட்டத்துல பாத்தீங்கன்னா நாங்கள் அவதானிக்கக்கூடிய உண்டு. ஆடலோட்ட இப்படி கொடுத்துட்டு அதுல முழு அலை பயன்படுத்திக்குள்ள எங்களுக்கு வந்து நேர்பாதி அலை வருது. ஆனா அந்த நேர்பாதி அலை என்ன மாதிரி வருது? 0 மட்டும் போய் போய் கீழே இறங்கித்தான் வருது. இதை நாங்க என்ன செய்ய போறோம்னா ஒப்பமாக்கல் செய்ய போறோம். அந்த ஒப்பமாக்கல் செய்யக்குள்ள எங்களுக்கு ஒப்பமாக்கல் செய்வதற்கு ஒரு கொள்ளளவு கொண்ட சுற்றில் இணைக்க போறோம். கொள்ளளவு என்ன செய்ய வேண்டாம், மின்னை சேமித்து வைக்கிற இயல்பு கொண்டது. மின்னை சேமித்து வைக்க நான் என்ன மாதிரி சேமித்து வைக்க போனால் சுற்றில தற்காலிகமாக மின்னை சேமித்து வைக்கும். அப்ப என்றால் இப்ப எங்களுக்கு இந்த சைக்கிளை இங்க இருந்து இந்த பகுதிக்கு போகுது. இது 12 வோல்ட் வைங்களேன். 12 வோல்ட்டுக்கு போயிட்டு திரும்ப என்ன செய்யுதுன்னா கீழே இறங்குது. இறங்கிக்குள்ள எங்களுக்கு 0க்கு வந்துடும். 0க்கு வந்து திரும்ப எங்களுக்கு என்னது 12க்கு போகணும். 0க்கு வந்து திரும்ப என்ன செய்யணும், 12க்கு போகணும். அது போற டைமுக்குள்ள ஒரு கனெக்ஷன் நாங்கள் 0 மட்டும் போக விட அழைச்சிருக்காரு. இப்படி என்ன செய்ய போகுது என்றால் இதை கெப்பாசிட்டரை போட்டு விட்டோம் என்றால் ஒரு நேர்பாதையில 0க்கு போகாமல் ஒப்பமாக்கப்படும். அதனால கெப்பாசிட்டியின் அளவு கூட்ட 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 கூட்ட
எங்களுக்கு அங்க என்ன செய்யும் என்றால் இப்படி இறங்கி வர்றது நேராவே வரவழைக்கிறோம். சரியா? அடுத்தது இந்த அவுட்புட்ல பாத்தீங்கன்னா இப்ப நாங்க திணறு இருவாயி என்ற ஒன்று பார்த்தோம் தானே, இருவாயின் வகையில இந்த வெப்பமாக்கி பயன்படுத்துறதும், அடுத்தது இந்த பாலச்சீராக்கியும் முளையில சீராக்குல பாலச்சீராக்கியும் விளங்காதாக்கள் இருக்கா? இருக்கா? விளங்காமல் இருக்கா? ஓகே, விளங்கிச்சு. விளங்குதான் நம்மளே விளங்காடி சொல்லுங்க தயவு செய்து. நாங்கள் அடுத்து ரொம்ப சொல்றதுக்கு ரெடி. வெப்பமாக்கி. ஓகே. அடுத்தது இந்த செனர் இருவாயி. நான் முதல் இருவாயின் வகைப்படுத்த சொல்லிக்கல, செனர் இருவாயின் வகைப்படுத்த சொல்லல ஒருத்தருக்கு கேட்கல என்னத்துக்கு பயன்படுத்துறோம்ட்டு. இந்த செனர் இருவாயி நாங்க என்னத்துக்கு பயன்படுத்த போறோம்? சொல்லுங்க. செனர் இருவாயி நாங்க என்னத்துக்கு பயன்படுத்த போறோம்? ஒப்பமாக்கலுக்கு சார். ஒப்பமாக போறோமா செனர் இருவாயி? கொள்ளலாம் வேணுது பயன்படுத்துறோம். அது ஒப்பமாக்கல். அப்ப செனர் இருவாயி எங்கேயே விஷயம் இருக்கு. பயப்புல உட்பயன் பயப்பு. சரியா? அந்த பயப்பு பேணல். மாறாத அழுத்தத்தினை பேணுறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதுல ஒரு லோட் இருக்கு. அந்த லோட்டுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு மாறாத அழுத்தம் வேணும். அப்ப இதை நாங்கள் இது என்ன சாரிகளை பிணைச்சிருக்கு? இப்ப இதால பிளஸ் வர போகுது, இது மைனஸ். இந்த செனருக்கு என்ன சாரிகளை இணைச்சிருக்கு சிப்பில்? சொல்லுங்க. பின்முக கோடல் சார். பின்வா கூடலாம். இது முன்முக கோடல்ல இணைச்சிருக்கு சார். ஆனா பின்முக கோடல்ல தானே சார் இணைக்கணும். இல்ல இப்ப இது எங்களை முன்முக சார். உடையில இது அதுல கீழால வரைக்கும் முன்முக கோடல், மேலால வரைக்கும் பின்முக கோடல். ஓகே, எங்களுக்கு அலை இதுல கீழால வராது தானே? ஆமாம் சார். அப்ப பின்முக கோடல் நினைச்சிருக்கு. பின்வா கோடல். ஏன் பின்வா கோடல் என்றால் இங்க வர பிளஸ் இங்க வர மைனஸ். மைனஸுக்கு பிளஸ் ஐயும் செனர் ரூபாயின் பிளஸ் ஐயும் பிளஸுக்கு மைனஸ் ஐயும் கொடுக்கல. இது என்னவா இருக்கும்? செனர் இருபாஜியா இருக்கும். இந்த செனர் இருபாஜி பார்த்தீங்கன்னா இந்த லோட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ செனர் ரூபாயின் உடைய வளர்த்தம் உங்களுக்கு ஒரு 6 வோல்ட்னு வைங்க. 6 வோல்ட் அல்லது 13 வோல்ட் 12 வோல்ட் இருக்கின்றால் அந்த உடைய வளர்த்தம் வரும் வரைக்கும் என்ன செய்யும் என்றால் என்னோட சுமையை வச்சிருக்க போகுது, அதாவது பாதுகாத்து வச்சிருக்க போகுது. அந்த 12 வோல்ட்டோ 13 வோல்ட்டோட கூட வரைக்கும் இது பிச்சாரி கடத்தது உடைஞ்ச ஒரு வெற்று கம்பியா தொழிற்படும். அப்படி தொழிற்படைக்க பார்த்தீங்கன்னா இந்த சுமையானது பாதிப்படையாது. சரியா? விளங்குதா பிள்ளைகள்? சார் சொல்லுவா. விளங்குது சார். ஓகே, சரி. பழவனிதில் இருக்கிற கேள்வி எல்லாம் மட்டும் சும்மா வாயால சொன்னாங்க. நீங்கள் எழுதி மெனக்கிட தேவையில்லை. கேள்வியை வாசிச்சு செய்து படத்துக்கு இதுக்கு மேல பண்ண இதற்கு அப்படிங்க சார் ஸ்லைட் இருக்கா? இதா. ஆமாம் சார். சொல்லுங்க. இல்ல இல்ல சார், பாக்குறதுக்கு நான். சரி சார். ஓகே, சரி. இதில் பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு ஒரு சீராக்க சுற்றின கேள்வி. இது பாசிப்பர் கேள்வி. பாசிப்பரை செய்திருப்பீர்கள். கேள்வியை பக்கணக்கா வாசிச்சு என்ன விட வேறுமென்றதுக்கா சொல்லுங்க அப்போ.
குயிக்கா சொல்லுங்க. நாலாவது விட சார். 4வது விட என்ன காரணம் ஒண்ணு தெரியுமா? 4வது விடன்றதுக்கு ஓ சார், இதுல வந்து D4 இருவாயை வந்து அது தொடுப்பகற்றும் போது சார், முதலாவது T1 நேரத்துல வார முதலாவது அலை வந்து சார் D1 இருவாய் கூடாக போயிட்டு திருப்பி D2 இருவாய் கூடாக திருப்பி வந்து வெளியேறு சார். திருப்பி மறைப்பக்கம் வர நேரம் சார் D3 இருவாயினூடாக வந்துட்டு D4 இருவாயின் தொடுப்பகற்றனால அந்த இருவாயினூடாக அவுட்புட் போக முடியாது சார். அதனால வந்து அந்த அலை வந்து முழுசா பெற முடியாம இருக்கும். அதனால அந்த D1 இருவாய் கூட வந்து போற அலை மட்டும் வரக்கூடியதா இருக்கும் சார். ஓகே, வெரி குட். யாருக்காவது என்னென்ன வந்தோன்னு சொல்லணுமா? என்னென்ன இந்த அலையை நாங்கள் செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி. பிள்ளைகள் ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அப்பன் சின்ன விஷயம்தான். எங்களுக்கு இந்த சீராக சுற்று இருக்கு. இதில் இழுத்த இருவாஜி எல்லாமே தொடுப்புல இருந்து செயற்பட்டால் தான் என்ன செய்யும் என்றால் சீராக இயங்கும். இதில் நாங்கள் என்ன செய்தோம்னால் இந்த D4 இல்லாமல் ஆக்கணும் என்றால் எங்களுக்கு இதுக்கால போகிற முதல் பார்த்த விஷயம் இதுக்கால போய் இப்படி இப்போ இது ஒரு செல்ற மின்னோட்டம் செல்ற பாதை ஒன்று இப்படி வந்து இப்படி போகுது. அதே பார்த்தீங்கன்றால் எங்களுக்கு இதால வாரது பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி போகுது. ஆனா இங்க இதுல தொடர்பு இல்லாதபடியால் என்ன செய்யாதென்றால் இதால போவாது. இது தொடர்பு ஆட்டிட்டோம்னா இதால போவாது. இப்ப எங்களை மேல் பாதையில மட்டும்தான் வருவது. சரி, அதுதான் தம்பி சொன்னார். ஓகே, இந்த கேள்விக்கு என்ன விட வரும், என்ன ஏன் அந்த விடையை தெரிவு செய்யற மட்டும் சொல்லுங்க ஆகும். சொல்லிடுமா? சொல்லிடுமா? ஓ சார், அஞ்சாவது விட சார். என்னத்துக்கான எஞ்சாத விட என்ன தெரிவிக்கிறீர்கள்? இதுல முதலாவது வந்து சார் சீராக்கம் இருவாய் வந்து ஒரு திசையிலையும் ஜெனரல் இருவாய் சீராக்கும் இருவாய் வந்து சார் சாதாரணமாக பயன்படுத்துற இருவாய் தானே சார். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திசையில மட்டும்தான் மின்ன வந்து கடத்தும். சுமூக கோடல்ல மட்டும்தான் மின்ன வந்து கடத்தக்கூடியதா இருக்கும். ஆனா செனரி இருவாய் வந்து பாத்தீங்கன்னா முன்முக கோடல்லையும் பின்முக கோடல்ல வந்து சார் தொழிற்படக்கூடியதா இருக்கும். அது உச்ச நேர்மாறு அழுத்தம் அந்த உடைவு அழுத்தம் மாறு வரைக்கும் செயற்படுவதுமாய் இருக்கிறனால செனரருவாயை வந்து பயன்படுத்தணும் சார். அடுத்தது சாதாரணமா பயன்படுத்துற இருவாய்கள் வந்து பின்முக கோடல்ல வந்து அந்த உடைவு அழுத்தம் காரணமா வந்து அது செயற்படாம போயிடும் சார். ஆனா செனர் இருவாய் வந்து பின்முக கோடத்தில் வந்து செயற்படுறதுனால அது வந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் சார்.
அடுத்தது சீராக்கும் இருவாய், சீராக்கும் சேனர இருவாய் பொதுவா சீராக்கும் இருவாய் வந்து சீராக்கல் சுற்றுகளுக்கு தான் சார் பயன்படுத்துவோம். சேனர இருவாய்ங்கிற நேரம் வந்து அங்க பிறப்பிக்க அந்த அங்க வழங்கப்படுற அழுத்தங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்காக்குறதுக்காக அந்த அழுத்தங்களை வந்து மாறாம பேணுவதற்காக வந்து பயன்படுத்தப்படுது சார். இப்ப சீராக்கும் இருவாய் வந்து சார் மாசாக்கள் செய்யற நேரம் வந்து பி வகை மாசாக்கள் வந்து செய்யறாங்களா சார். செனரிருவாய்ங்கிற நேரம் வந்து அங்க அது எண் வகை குறைக்கடத்தி பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. பி வகை குறைக்கடத்தி, எண் வகை குறைக்கடத்தி. ஓகே, இப்ப மிச்ச விஷயங்கள் எல்லாம் விளக்கம் சொன்னதெல்லாம் நீங்க சரி. இதுல பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் குழம்பிட்டீங்க. விட சரி, அதை விட சரியான விட நான் விளக்கம் பார்த்தாது. இந்த சீராக்கும் இருவாயையும் செனர் இருவாயையும் உற்பத்தி செய்வதற்கு வேறுபட்ட மாசாக்களுடைய பிஎன் வகை குறைக்கடத்திகள் பயன்படுத்தப்படுகின்றது. ரெண்ட விஷயம் என்னென்றால், எங்களுக்கு இந்த சீராக்கும் இருவாயில பாத்தீங்கன்னா அது சீராக்கும் சுற்றுகள் அமைக்க மட்டும்தான் பயன்படுத்த போறோம். பிச்சாரிகளை குறைந்த அழுத்தத்தை தான் தாங்கும். இந்த சீராக்கும் இருவாய்கள் பாத்தீங்கன்னா பிச்சாரிகையில குறைந்த அழுத்தத்தை மட்டும்தான் தாக்கும். அதே செனர் இருவாயில பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்வதற்கு வேறுபட்ட மாசாக்களுடைய உற்பத்தி செய்வதற்கு என்ன செய்யுதுன்னா வேறுபட்ட அந்த அளவு பிரமாணம் வித்தியாசப்படுத்தி பிஎன் குறைக்கடத்திகளை பயன்படுத்தி பிஎன் குறைக்கடத்தி அதுக்கு செய்யப்படுற மாசாக்கண்ட அளவுகளை வேறுபடுத்தக்குள்ள எங்களுக்கு அந்த பிச்சாரி அழுத்தமானது தாங்கிறது கூடவாகவும் குறைவாகவும் இருக்குது. சரியா பிள்ளைகள்? இதான இந்த விஷயம். எல்லாம் அது வாசிச்சு அவளங்கிற விடயங்கள்லாம் சரியா? ஓகே, அடுத்த இதை பார்ப்போம். சரி, இந்த களிக்கருக்கா விட சொல்லுங்க பாப்போம். ஒரு வீடு ஒரு வலுவலங்கள் சுற்று காட்டப்பட்டுள்ளது. சுற்றுக்கள் எண்ணிக்கைகளுக்கான விகிதம் 2 கொண்டாம். சுற்றுகளுக்கு எண்ணிக்கைகளிலான விகிதம் 2 கொண்டு இங்க என்னவா 300 வோல்ட் அழுத்தம் வழங்குறோமா. பிபி பார்த்தீங்கன்னா 300 வோல்ட். இது 2 என்றால் இது 1, அதாவது இது 300 என்றால் இது என்ன அழுத்தமா இருக்கும்? இது என்ன அழுத்தம்? 150. சார். அந்த விகிதத்தின் அடிப்படையில வருது. சரியா? எண்ணிக்கை விகிதமும் இதையும் பொறுத்துதான் மாறுது. அப்ப இது 300 இருந்தா இது 150 இருக்கு. இப்ப கேட்ட கேள்வி என்னது? கேட்டகளை கூட சொல்லுங்க பாப்போம். கேட்டகளை கூட சொல்லுங்க. சரி, மேல மட்டும் 5 வரும். மேல மட்டும் மட்டும் 5 வரப்போகுது. என்ன விகிதம் மீதாம் குறுக்கே உள்ள ஓட்டட வடிவத்தினை வரைகவாம். ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க பிள்ளைகள், இதுல வார அழுத்தம் மிகச்சரியான அழுத்தமா அன்னளவா எதிர்கிட்டே இருக்கும்? இதுல வார அழுத்தமே என்னவா இருக்கும்? 75 இருக்குங்க. 75 இருக்கு. 75 இருக்குமா? 75 இருக்குமா? 300 150 75 இருக்கும். இப்ப இதுல முச்சாரிகை அழுத்தம் போய்க்கலாம். முச்சாரிகையில ஒரு உடைவழுத்தம் ஒன்று இருக்கும் தானே? சேவரசம் 7 இருக்கும். சைவசம் 7 இருக்கும். அப்ப இந்த உடைஞ்சாத்தான் இதுக்கான கரண்ட் லோட்டுக்கு போகும் இல்லையா? இருக்கும். அப்ப இதுல சரியான அழுத்தம் என்னவா இருக்கும்? 74.03. 74.03 காணப்படும். சரியா? ஓகே, மேற்குறிப்பிட்ட சுற்றின் மூலம் எவ்வகை சீராக்கல் நடைபெறுகின்றது? சீராக்கல் என்ன சீராக்கல்? எனக்கு சரியான பேருன்னு சொல்லப்போன என்ன சீராக்கல் இது? மையத்தொடுகை முழுகலை சீராக்கல். மையத்தொடுகை மாற்றி பயன்படுத்தப்பட்ட முழுகலை சீராக்கல். சரியா? ஓகே, இந்த D1 பாயும் உச்ச ஓட்டத்தை கணிக்க
ஓகே. இப்ப இந்த கேள்விக்கான விடைய சொல்லுங்க அப்போ. D1 ஊடாக பாயும் உச்ச ஓட்டத்தினை கணிக்கட்டாம். எல்லா இருவாய்களும் சிரிக்க நின்று பார்த்தால் என்ன மின்னோட்டம் போக மாட்டேன். இப்ப நான் கண்டது என்னத்தை கண்டுனாங்கள்? அழுத்தம் கண்டுனாங்கள். மின்னோட்டம் கேட்டிருக்கு. என்னன்னு காணலாம்? அந்த தடைப்பெருமானம் தந்திருக்கா? VS எங்கள் VP7 IEP எங்கள் IS போட்டு காணலாம். இல்ல, அதுல காணலாது. ஓகே, நீங்க அதுல அழுத்தம் தான் காணலாம். அப்ப நீங்க சமன்பாடை பார்த்தோன்னா அதை சொல்லக்கூடாது. அதுல நாங்கள் இதுல அழுத்தம் கண்டுட்டோம். 75 எங்களுக்கு தெரியும். 75 தெரிஞ்ச பிறகு இப்ப இதுல தனியா வார என்ன கண்டுட்டோம்? இந்த இருவாதிக்கு வர அழுத்தமும் தெரியும். என்ன 74.3 74.3 வரப்போகுது. 74.3 வரைக்குள்ள எங்களுக்கு தெரியணும் என்னென்றால் இந்த இருவாஜியால ஒரு தடைக்கு போகுது. அந்த தடைக்கான பெருமானம் படத்துல குறிக்கப்படையில அது 1000 என்று போட்டிருக்கின்ற கீழே. 1 கிலோ ஒன்று எடுக்கலாம். நாங்கள் அளவு மாற்றம் தந்துடுவாங்க. 1 கிலோ 1 கிலோ நாங்கள் ஓம்ஸுக்கு மாத்தினா எவ்வளவு? 1 கிலோ 1 கிலோவை ஓம்ஸுக்கு மாத்தினா 1000 ஓம்ஸ். அப்ப அதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு இதுல வர போற சமன்பாடு V = IR. அதுல மின்னோட்டம் என்ன? 74.3. 74.3. ஓகே ஓகே சரி. 74.3 மில்லி ஆம்பியர். சரி, அடுத்தது சீராக்கல் இருவாய்க்கும் செனல் இருவாய்க்கும் இடையிலான வேறுபாடுகள். என்னென்ன வேறுபாடு இருக்கு சொல்லுங்க. ஜினோ சொல்லுங்க அப்போ. ஜினோ, ஓகே, யாரா சொல்லுங்க அப்போ. சீராக்கல் இருவாய்க்கும் செனல் இருவாய்க்கும் இடையிலான ஒற்றுமை வேற்றுமை. சீராக்கும் இருவாய் வந்து அலைச்சீராகத்துக்கும், செனல் இருவாய் வந்து மாற அழுத்தத்தை பண்றதுக்கும் பயன்படும். ஆடலோட்ட அலையினை சீராக்குவதற்கு இருவாஜியும் சீராக்கல் இருவாயும் சென இருவாயும் மாறா மின் அழுத்தத்தை போன்றதுக்கும் உதவுது. இதான் விஷயம். ஒற்றுமை பார்த்தீங்கன்னா என்னது? பிஎன் சந்தி காணப்பட போகுது. முச்சாரிக்கையில் உடைய அழுத்தம் தடுப்பழுத்தம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. சைவசம் சிறுக்கு 2 சைவசம் 1 ஜெர்மானியம் விட சைவசம் 3 காணப்பட போகுது. சரியா? ஓகே, அடுத்து நாங்கள் இதே மாதிரி குயிக்கா மூவாஜியை பார்ப்போம். இப்போ இருவாஜில உங்களுக்கு எல்லாம் விளங்கிட்டுதான். இருவாஜியை வச்சுக்கொண்டு தொடர்ந்து கேள்விகள் வருது. நீங்க பாஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன கேள்வி எல்லாம் வரப்போகுது. ஆனால் சின்ன கேள்வி தொடர்ந்து வருது. அந்த சின்ன கேள்விகள் வாரத்துக்கான காரணம் பரீட்சையில எலக்ட்ரானிக்ஸ் பாடத்துல ஹார்டான விஷயங்கள் தெரியாதவங்களும் இது ஒரு ரோயல் சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்கன்னு நம்பிக்கையின் பேர் வழியால இங்கதான் படிக்கலாம் ஃபன் பண்ணி தெரிஞ்சாலும் எல்லாம் படிச்ச வச்சுக்கொண்டு எழுதி ஒரு ரிசல்ட்ஸை எடுத்து காப்பதா உயர்தரத்துல சித்தி அடையணும் கொண்டதுக்காண்டி தான் என்ன செய்யப்படுது என்றால் அந்த வாய்ப்பு தரப்படுது. சரியா? அப்ப அதை நீங்க வாடியா யூஸ் பண்ணி கொள்ளணும். இந்த சின்ன விஷயங்களும் என்ன செய்வாங்க சிலது ஏதோ ஒரு காரணத்தால ஈஸியானே அவங்களுக்கு தெரியும். இப்ப இதுல இந்த அந்த கேள்வி எல்லாம் அன்றைக்கு நான் இதுல இருக்கிறார்கள் 2 பேருக்கு செய்ய சொல்லிக்கலங்க. இந்த கேள்வி காணல. இந்த கேள்வி எல்லாம் விடைய பக்கன பிள்ளையா சொல்லினோம். கேள்விய வழியா வாசிக்காவல். அப்படி நீங்களும் அந்த கவன இன பிள்ளைகள் எல்லாம் இதுல வர குறைபாடுல இருக்கும். அதை நீங்க தெளிவா கவனிக்கணும். சரியா? ஓகே,
மூவாயிரக்குள்ள போவோம். மூவாயிரம்டா என்ன பிள்ளைகள்? மூவாயிரம்டா என்ன? ஓகே, இருவாஜி நோட்ஸ் எல்லாருமே நீங்க வச்சிருப்பீர்கள். இதை விட நல்ல நோட்ஸ் எல்லாம் வச்சிருப்பீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அவ்வளோதானே? இருவாஜில நோட்ஸ் தேவையில்லை பிள்ளைகளுக்கு? நோட்ஸ் தேவையா இருவாஜி? ஓகே, அது ஓகே. மூவாஜி கொஞ்சம் கடினம் வந்து அதில் வர கணக்குகள் பாஸ் பேப்பரில் கூடுதலான கேள்வி நோட்ஸாக இருக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுக்கும் அதே டைமில் எங்கள்ட எஸ்டி கேள்வி எம்சிக்கு கேள்வியில எல்லாம் கேள்விகளை கொண்டு வர்றது மூவாயிலேருந்து கூட அதோட சுட்டுகளை அமைச்சு அதில் அழுத்தங்களான்றது அதில் சுட்டு அமைக்கிற முறைகள் ப்ராக்டிக்கல் என்ன மாதிரி பயன்படுத்த போகிறதெல்லாம் கன விஷயங்கள் பார்த்து கொள்ளலாம் இதுக்குள்ள. அப்போ இதால இதில் கேள்வி வர வீதம் கூட. சரியா? ஓகே. இதுல இருபாஜில சீராக்கங்கள் யாருக்காவது வீடியோ கிளிப் ஏதாவது போட்டு காட்ட வேண்டிய தேவை இருக்கா? அப்படி ஏதாவது போடணுமாண்டா சொல்லுங்க, பார்க்கணும். அதை பார்த்துட்டு இல்லாட்டி இந்த விஷயத்துக்குள்ள நாங்கள் டிரெக்டா போவோம். தேவையா இல்லையா? தேவைண்டா காட்டுங்க, இல்லைன்னா தேவையில்லை சார், அவ்வளோ சட்டில் சொல்லுங்க இல்லாட்டி. தேவையில்லையா? ஓகே, அது ஈஸி விஷயம். தேவையில்லை. தேவைன்னா சொன்னா காட்டுவோம். சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் மூவாஜி பார்க்க போறோம். மூவாஜின்றது இந்த இரண்டு குறை கடத்திகள், அதாவது மொத்தமா மூன்று பீக்குடத்தி எண்குடத்தி பீக்குடத்தி அல்லது எண்குடத்தி பீக்குடத்தி எண்குடத்தி ரெண்டு மூன்று குறைடத்திகளை கொண்டு நாங்க என்ன செய்யறோம்னா ஒரு மூன்று கால்களை அவுட் பண்ணி மூவாஜி என்றதை உருவாக்கி கொள்றோம். சரியா? எங்களை பல்வேறு உற்பத்திகள், பல்வேறு வகையான பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துகிற மூவாஜிகள் காணப்படுது. இப்ப இப்ப மூவாஜின்ற வகைகள் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். மூவாஜின்ற வகைகள் என்னென்னு இப்ப இருமுனைவு மூவாஜி இருக்கு. இருமுனைவு மூவாஜின்றது விஜேடியை சொல்றோம், இருமுனைவு மூவாஜி. அதே மாதிரி புலவிளைவு மூவாஜி. புலவிளைவு மூவாஜின்னு பாத்தீங்கன்னா அதை எஃபிடின்னு சொல்றோம். இதுல பிள்ளைகள் இதுல ஒரு ஆள் லீவா ஜாயின் ஆகுது. எனக்கு கவரேஜ் பிரச்சனையா இல்லாட்டி ஏதாவது என்ன சைட்டால ஏதாவது இஷ்யூ ஏதாவது இருக்கா? இல்லை தானே? ஜாயின் ஆகிறது தெரியல. லீவா ஜாயின் ஆகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது கவரேஜ் பிரச்சனையா? சரி, இல்ல பாருங்க, மூவாஜியோட வகைகள் என்றைக்குள்ள இருமுனைவு மூவாஜி புலவிளைவு மூவாஜி என்று ரெண்டு இருக்கு, பிஜேடி எஃபிடி. இந்த பிஜேடியில பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிரதானமா ரெண்டு வகை இருக்கு. ரெண்டு வகை இருக்கு. ஒன்று என்பிஎன் பிஎன்பி. என்னது? என்பிஎன் பிஎன்பி. இந்த என்பிஎன் மூவாஜி பாத்தீங்கன்னா ஒரு தேவைக்காகும். அதுக்கு தேவை என்றால் இப்ப எங்களுக்கு என்பிஎன் மூவாஜின்ற வித்து அமைச்சு அதுக்கான கணக்கு காண்றது ஒரு வித்தியாசம் வரும். அதே பிஎன்பி இருந்தால் அதுக்கு ஒரு வித்தியாசமான செயற்கை அமைக்கப்படும், பயன்படுத்தப்படும். அவை இப்படி பயன்படுத்தக்குள்ள எங்களுக்கு புலவிளைவு எஃபிடியில ஜேஎஃபிடி மொஸ் எஃபிடி இருக்கு. அந்த வகைக்குள்ள பாத்தீங்கன்னா என் சேனல் பி சேனல் என் சேனல் பி சேனல் வகைப்படுத்தல் இருக்கு. இதுதான் இந்த மூவாயிரம் வகைப்படுத்தல். இதுல கூடுதலா இந்த பகுதிகளில் இருந்தா கணக்குகளை நாங்கள் பார்க்க போறோம். இதுல இருந்து
சுட்டுகள் என்னென்ன அமைக்க போறோம், என்னத்துக்கான பயன்படுத்துகிற விஷயம். இப்ப நார்மலா கேள்விகளும் நாங்கள் ஒன்று கேள்வி பார்ப்போம் இதுல. சரியா? அப்ப இதை இருக்கா நோட் பண்ணி விடுங்க. பக்கம் இருக்கா வகைப்படுத்தல், சரியா? ஓகே, நோட் பண்ணியாச்சா? அடுத்தது இந்த 3000 சொன்னேன் தானே, எங்களை 3000 பார்த்தீங்கன்னா இந்த என்பிஎன் பிஎன்பி எல்லாம் நான் கூட படிக்க போறோம், அதெல்லாம் கணக்கு பார்ப்போம்லாம் சொன்னேன் தானே. அப்போ அதான் நாங்கள் முதலாவது பார்க்க போறோம். சரியா? முதலாவது என்ன செய்ய போறோம், அதான் நாங்கள் பார்க்க போறோம். அவ்வளவு குயிக்காப்பிலே நாங்கள் எலக்ட்ரானிக்ஸ் என்ன பகுதியை முடிக்கிறோமோ அவ்வளவு குயிக்கா கணக்கு பார்த்துட்டு இப்போ நாங்கள் தியரிகள் நோட் பாடங்களை பட விடாண்டு நோட்டையும் கேள்வியுடையாவும் பார்த்துட்டு கேள்வியுடையா உங்களுக்கு எழுதுறா எழுதலாம், இல்லாட்டி உங்களோட ஸ்பீடாக நோட் பண்ணுவீங்கன்னா அது உங்களை பொறுத்தது. ஓகே, இது இருமுனை மூவாஜி. இங்க என்ன செய்தென்றால் இதுதான் எங்கள்ட சுற்று குறியீடு. இதுல பாத்தீங்கன்னா எங்களோட சுற்று குறியீடு இதுதான். இதுல 2 வகை இருக்குன்னு சொன்னாங்க. பிஎன் பிஎன்பி என்பிஎன் 2 வகை இருக்கு. இதுல குறைகடத்தின மூவாஜி ஒன்றில் மின்னோட்டம் பாய்வதற்கு சுயாதீனமான இலத்திரன்கள் போன்ற துளைகளும் பங்களிப்பு செய்யலாம். இந்த இலத்திரனை போன்ற என்ன செய்யுதுன்னா துளைகளும் பங்களிப்பு செய்யுது. இது இருமுனைய மூவாஜியா இருக்க போகுது. இது சொல்லப்புறம் இருமுனைய மூவாஜி. ஓகே, அதான் இதில் போட்டிருக்கு 2 வகையா பார்க்குறோம். பிஎன் வகை, என்பிஎன் வகை உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா பிஎன் வகை என்பிஎன் வகை உண்டு போட்டிருக்கு. நாங்கள் அந்த கிராஃப்லையும் பார்த்துட்டோம். சரியா? இப்போ அடுத்து என்னது, இருமுனை மூவாஜியோட கட்டமைப்பு. இந்த இருமுனை மூவாஜின கட்டமைப்புங்களை தெரிஞ்சாகணும். அந்த கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பிஎன்பிக்கும் என்பிஎன்னுக்கும் எங்களுக்கு முதலாவது சுற்று குறியீடை பார்த்து கண்டுபிடிக்க தெரியணும். என்னென்னு நாங்கள் சுற்று குறியீடை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போறோம். எங்களை பார்த்தீங்கன்னா அதுல காளி உண்டு. முதலாவது காளி, சேகரிப்பான், அடியண்டு தான் 3 கால்களை குறிக்கலாம். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகள்? இந்த இருவாயில மூவாயில கால்களை குறிக்கிறது. ஓகே, தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஓகே, பாருங்க இதுல என்னது, அடி என்றது பேஸ்ன்னு சொல்லுவோம். பேஸ் பி என்று குறிப்போம். சேகரிப்பான்ன்றது கலெக்டர், காளி என்றது எமிட்டர். காளி என்றது எமிட்டர். அதே மாதிரி தான் இங்கே பேஸ், கலெக்டர், அடுத்தது எமிட்டர். இப்ப இதுல எங்களுக்கு இந்த காளிக்கான குறியீட்டுல இந்த அம்புக்குறி போட்டிருக்கலாம். இந்த அம்புக்குறி போட்டிருக்கிற காலில் இந்த அம்புக்குறி போட்டிருக்கிற பொருத்தா என்ன செய்யப்படுது என்றால் எங்களுக்கு என்பிஎன் பிஎன்பி ஆண்டு தெரிவு செய்யப்படும். சரியா? அது என்னன்னு தெரிவு செய்யப்படுது என்றால் இங்க பாரு, எங்களுக்கு 2 இருவாதிய இந்த கட்டமைப்பை வச்சுக்கொண்டு அது என்னென்ன அம்புக்குறி போட்டிருக்குன்னு நான் சொல்ல போறேன். சரியா? 2 இருவாதியை நாங்க நினைக்கிறோம். இருவாதி இணைக்கல பிஎன், அதே மாதிரி இங்க பிஎன். அப்ப இது பிஎன்பி மூவாஜி, இது பிஎன்பி மூவாஜி. இந்த பிஎன்பி மூவாஜில பாத்தீங்கன்னா இந்த பிஎன்பி மூவாஜில எங்களுக்கு இந்த இருவாயி இது நேரேற்றம். இது என்னவா இருக்குது, நேரேற்றம். இங்க என்ன வருது, மறையேற்றம். இது மறையண்டைக்குள்ள என்னென்ன போடுறோம், அதைத்தான் இங்க ஒரு பி என். சரியா? அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இது பி என். இப்ப பாத்தீங்கன்னால் எங்களுக்கு இது
இந்த காலில இருந்து பாத்தீங்கன்னா கரண்ட் உள்ள போறோம்னா அந்த கரண்ட் உள்ள போற மாதிரி காட்டுறோம். அது என்னதுக்கான காட்டுறோம்? இங்க பியில இருந்து எண்ணுக்கு தானே நாங்க கரண்ட் அனுப்ப போறோம். அப்ப அதால இது பிஎன்பி என்று காட்டுறதுக்கானது ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இதுல கால் உள்ள போகுது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்னது இது என்ன இருக்க போகுது நெகட்டிவ், இது பி குரடத்தி, அதே மாதிரி இது என் குரடத்தி இதால மைனஸ் காரோடைய. இப்ப இந்த எமிட்டருக்கு பாத்தீங்கன்னா இதால கரண்ட் போகுது, பியில இருந்து என்ன என்னாக்கி போக போகுது. அப்ப இங்க வழியால போற மாதிரி காட்டிக்கிறோம். சரி, இதுதான் இருமுனை மூவாயிர கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புல நான் பார்க்குற விஷயம் உலகிட்டா உலகிட்ட அப்படி எழுது. ஓகே, அடுத்தது இனி பார்க்க வேண்டியது இது கட்டமைப்பை வச்சுக்கொண்டு இந்த விஷயம் கிளியர் என்றால் இனி நாங்கள் இந்த பேஸ் எமிட்டர் இப்ப இதுல நாங்கள் அம்புக்குறியெல்லாம் போட்டு இது குறியீடு கண்டுபிடிச்சு இனி என்ன செய்ய போறோம் என்றால் ஒரு மூவாயியை தயாரிக்கும் போது எங்களை முக்கியமா இருக்க வேண்டிய மூவாயியை நாங்கள் பயன்படுத்தும் போது எங்களுக்கு பேஸ் எமிட்டர் பேஸ் கலெக்டர்னு ரெண்டு சந்தி இருக்கு. பேஸ் எமிட்டர் பேஸ் கலெக்டர், அதாவது இது நாங்கள் பேஸ் எடுத்தோம்னா இது பேஸ்ல இருந்து இது பேஸ் எமிட்டர், இங்க இருந்து இங்க இது பேஸ் கலெக்டர், இப்படி ரெண்டு சந்தி இருக்கு. அந்த ரெண்டு சந்திக்கு முன்னில பாத்தீங்கன்னா முன்ன நாங்க என்ன மாதிரி கொண்டு போக போறோம், முன்முக கொடலாம் பின்முக கொடலாம் என்றதை பற்றி அதோட மேலதிகமான விஷயங்கள் எல்லாம் என்ன செய்ய என்றால் வார வகுப்புல படிப்போம். சரியா? வார கிளாஸ் இருக்கா, டைமுக்கு ஜாயின் ஆகுங்க, ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க. நான் இடையில ஏதாவது உங்களுக்கு வகுப்பு போடக்கூடிய மாதிரி இருந்தால் உங்களோட கோஆர்டினேட்டர் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவேன். சரியா? ஓகே, சந்திப்போம். பாய். தேங்க்யூ சார். ஓகே, பாய். ஓகே, சென்ட் பண்ணுறேன். பாய்.